ஹாய் மக்களே, டிவோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எங்கே பார்த்தாலுமே டிவோர்ஸ் தாங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீட்டில் டிவோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னாலே ஐயோ டிவோர்ஸா அப்படின்னு பேசின காலம்லாம் போய் இப்போ எங்கே பார்த்தாலுமே டிவோர்ஸ், எங்கே கேட்டாலுமே டிவோர்ஸ் ஸ்டோரி தாங்க. எதனால் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே டிவோர்ஸ். எதுக்காக அப்படின்னு கேட்டால் எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை, நாங்கள் பிரியணும் விரும்புகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 2 டிவோர்ஸ் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது ரொம்ப சில்லியான டிவோர்ஸ் ஸ்டோரிங்க. இதுக்காக கூடலாம் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆஸ் அட்வொகேட்டா நானே பார்த்து ஷாக் ஆன ஸ்டோரி தாங்க இது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்க உத்தரப்பிரதேஷ்ல மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் அந்த கல்யாணத்துக்கு நிறைய செலவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்யாணமாகி 40 நாள்ல டிவோர்ஸுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலுமே குளிக்கிறதே இல்லை, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துமே அவர் குளிக்கவே மாட்டேன்றாரு, வாரத்தில் 2 நாள் கூட குளிக்க மாட்டேங்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணி இந்த 40 நாள்லேயே 6 நாள் தான் குளிச்சிருக்காரு, இத்தனைக்கும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நான் சொல்லி பார்த்துமே குளிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஒரு குளிக்கலன்ற டிவோர்ஸ்லாம் போவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்றது எனக்கு கிளியராகவே தெரியுது. அவங்க வைஃப் எவ்வளவோ குளின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அதை கேட்கவே இல்லை. அப்படி கேட்காம இருந்து ஒரு நாள் 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. அட எவ்வளவோ ஸ்டோரிஸ் தான் நம்ம கேட்டிருப்போங்க டிவோர்ஸ் ஸ்டோரிஸ்ல. ஆனா இப்படி கூட குளிக்கலன்றதுக்காக ஒரு டிவோர்ஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லி நானே ஷாக்கான கேஸ் தாங்க இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேகி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதில் ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, மைசூரில் 2 கப்பல் இதே மாதிரி தான் நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஜாம்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா மேகி மட்டும்தான் செய்ய தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் மேகி, மதியானம் மேகி, ஈவினிங் மேகி, நைட்டு மேகி, எப்போ பார்த்தாலுமே மேகியாக செஞ்சு போட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. அவங்க ஹஸ்பண்டும் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க, எனக்கு மேகி பிடிக்கல, எனக்கு மேகி செஞ்சு கொடுக்காதுன்ட்டு. ஆனால் அவங்க ஒய்ஃப் மேகி மட்டுமே தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால அவங்க ஹஸ்பண்ட் மன உளைச்சலாய் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. இந்த 2 கேசஸ் எனக்கே ஷாக்கான கேசஸ் தான் மக்களே. இப்படிலாம் கூட ஒரு டிவோர்ஸ் வாங்குவாங்களான்ற மாதிரி தான் இருக்கு. இந்த காலத்துலலாம் டிவோர்ஸ் அப்படின்றது மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுங்க. எங்க பார்த்தாலுமே டிவோர்ஸ், எதுலையுமே டிவோர்ஸ். யாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலுமே இருக்கிறது இல்லைங்க. ஏன் பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், என் செல்ஃப் ரெஸ்பெக்டை தாண்டி தான் எனக்கு என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் மேரேஜ்னு வரும்போது 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போனால் மட்டும்தாங்க அந்த